மாஸ் காலேஜ் திருப்பணாம்பாக்கம் கடலூர். அட்மிஷன் ஓபன். கால் 9994981420. தற்பொழுதைய முக்கிய செய்தி, சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சந்திக்க, அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். இப்ப பெய்ஜிங்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதனுடைய அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இதனுடைய முக்கியத்துவத்தையும் இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில விஷயங்களையும் நாம் பேசலாம். நம்முடன் அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரிஹரன் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ஹரிஹரன். இப்போ 9 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அமெரிக்க அதிபர் சீனா பயணம் மேற்கொண்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. என்ன நடந்தது? இந்த வரலாற்று சந்திப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இந்த தருணத்துல பார்க்கப்படுது? ஒரு அமெரிக்க அதிபர் சைனாவுக்கு போவது அப்படிங்கிறது அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. நீங்க சொன்னீங்க 9 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய விஜயம் இது. இதற்கு முந்தைய விஜயத்தை மேற்கொண்ட அமெரிக்க அதிபரும் டொனால்ட் ட்ரம்ப் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ரொம்ப சில அமெரிக்க அதிபர்கள் மட்டுமே சைனாவுக்கு போயிருக்கிறாங்க. அது இயல்பா அமையக்கூடிய சூழல் இல்லை. நீங்க சரியா குறிப்பிட்டது போல இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தருணம் தான் என்பதுல மாற்று கருத்து இல்லை. அதை குறிக்கும் வகையில ஒரு பெரிய பாம்போடு, ஒரு பெரிய சிறப்பான ஏற்பாடுகளோடு இந்த பேஜன்ட்ரி எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டதை நம்ம பார்த்தோம். சிறப்பு கம்பள மரியாதை அவருக்கு கொடுக்கப்பட்டதை பார்த்தோம். ஷி ஜின்பிங் அவருக்கு கை குலுக்கினார். பைலேட்டரல் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. அங்க தி கிரேட் ஹால் ஆஃப் தி பீப்புள் என்று சொல்லக்கூடிய சைனாவுடைய நாடாளுமன்ற லெஜிஸ்லேச்சர் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல இந்த சந்திப்பெல்லாம் நடைபெற்றது. டியனன்மென் ஸ்கொயர்ல நடைபெற்றது. இதெல்லாம் பாம்பு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய முக்கியமான விஷயங்களை அவங்க பேச இருக்கிறாங்க. முக்கியமா 3 டீஸ், 3 டீக்கள் தான் இதுல பிரதானமா கொடுக்கப்படுற டீ. நிச்சயமா சைனா டீ ரொம்ப பிரபலம். அந்த டீ இல்ல, ட்ரேட், வர்த்தகம் ரொம்ப முக்கியமான அம்சமாக இந்த பேச்சுவார்த்தைகள்ல இடம்பெற போகுது. தாய்வானுக்கு அமெரிக்கா ஒரு வரலாற்று ஆதரவை கொடுத்து வரக்கூடிய நிலையில அதுவும் கூட எல்லா அமெரிக்க அதிபர்களும் பேசுவாங்க. அதுவும் கூட இன்னொரு டீக்கு வழிவகுக்குது. இட்ஸ் அ வெரி தார்னி இஷ்யூ. சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அதுல வெவ்வேறு நிலைப்பாடுகள் இருக்கிறத பார்க்கின்றோம். இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் ரொம்ப முக்கியமா பேசப்படுறதுக்கான சூழல் இருக்கிறது. அதே போல டெக்னாலஜி அமெரிக்கா டெக்னாலஜி ஜெயண்ட். ஆனா அதையெல்லாம் மிஞ்சக்கூடிய டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்ஸ்ல சைனா ஈடுபட்டு வரத பார்க்கின்றோம். சைனா நிறைய கட்டுப்பாடுகளை அமெரிக்காவுக்கு விதித்திருக்கிறது. அதே போல அமெரிக்காவும் பதிலுக்கு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் தகர்த்துறதுக்கு, ஏன்னா டெக்னாலஜி இனத்துல 2 பேருக்கும் ஒரு கடும் போட்டி இருக்கிறது. அதுல ஒத்துழைப்புக்கான தேவையும் கூட அவங்க பேசுவாங்க. நிறைய சிஇஓக்களை கூட டொனால்ட் ட்ரம்ப் கூட்டிட்டு போயிருக்கார். அவருடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ போன்ற ட்ரெஷரி செக்ரட்டரி போன்றவர்கள் எல்லாம் மட்டுமல்லாது நிறைய டெக்னாலஜி ஜெயன்ட்ஸ் போயிருக்கிறாங்க, நிறைய சிஇஓஸ் போயிருக்கிறாங்க. குறிப்பாக டெஸ்லாவுடைய ஈலான் மஸ்க், ஆப்பிளுடைய டிம் குக் போன்ற ஜெயன்ட்ஸ் எல்லாம் போயிருக்கிறாங்க, சிஇஓக்கள் எல்லாம் போயிருக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் இடையே ஒரு போட்டி இருக்கிறதுனால அந்த போட்டியை தாண்டி ஒத்துழைப்பை எப்படி வழிவகுக்க செய்யலாம் அப்படிங்கிறது நிச்சயமா பேசப்படும். ரொம்ப முக்கியமாக இந்த ஈரான் போர் என்பது விவாதிக்கப்படும்.
காரணம் இந்த சந்திப்பே மார்ச் ஏப்ரல் வாக்குல நடைபெற வேண்டிய சந்திப்பு. ஆனால் அது ஈரான் போர்னால தள்ளி போனது அப்படிங்கறத பார்த்தோம். இப்பயும் கூட இந்த போர் சூழல் முடிவுக்கு வந்துடல. சைனாவுக்கு ஈரான் கிட்ட ஒரு லெவரேஜ் இருக்கிறது. அதனால இயல்பாகவே டொனால்ட் ட்ரம்ப் இது பற்றி வலியுறுத்தி சொல்வார், நீங்க இதெல்லாம் செய்யலாமே, ஈரானை வலியுறுத்தலாமே அப்படின்னு. ஈரான் முக்கியமான ஒரு அஜெண்டாவாக இருக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வேற ஒரு சூழல் நடந்தது அப்படின்னா நம்ம ஒரு கன்சர்னோட தான் பார்ப்போம். ஏன்னா சைனா நம்முடைய அண்டை நாடு, நமக்கு அவங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் ரிலேஷன் இருக்கு. ஆனா இன்னைக்கு சைனா பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய கோமாளி கூத்துக்களை எல்லாம் அடிச்சிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். நமக்கு பல வகைகள்ல சவாலாக உருவாயிட்டு இருக்கிறார். அப்படிங்கும் போது இன்னைக்கு ஒரு மாறி இருக்கக்கூடிய ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை நம்ம பார்க்கின்றோம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னாடி ஒரு சில அமெரிக்க அதிபர்களே போயிருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நெடுங்காலமாக குறிப்பாக இந்த ஒரு போஸ்ட் வேர்ல்டு வார் ஏரால ரிலேஷன்ஷிப்பே இல்லாம இருந்த சூழல்ல ரிச்சர்ட் நிக்சன் தான் அங்க போன முதல் அமெரிக்க அதிபர் என்பது குறிப்பிடத்தக்கது. பில் கிளின்டன், பராக் ஒபாமா, ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஜூனியர் போன்ற சில அமெரிக்க அதிபர்களே போயிருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப், அதுவும் ஒரு முக்கியமான உலக அரசியல் திருப்பங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஒரு கிரேட் பவர், இன்னைக்கும் கூட உலகத்துடைய மிகப்பெரிய சக்தி என்றால் அமெரிக்கா. ஆனா அதற்கு சவால் விட்டு வளர்ந்து வரக்கூடிய சக்தி என்றால் சைனா. சில இடங்கள்ல அமெரிக்காவை அவங்க டேக் ஓவர் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னே பார்க்கலாம். உதாரணத்துக்கு கிரீன் எலக்ட்ரிசிட்டி, மன்னிக்கணும், கிரீன் பவர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க டேக் ஓவர் பண்ணிருக்கிறாங்க. டெக்னாலஜில பல இனங்கள்ல சவால் விட்டு வர்றாங்க. ஒரு கிரேட் பவருக்கும் ஒரு ரைசிங் பவருக்கும் ரெண்டு நாட்டு தலைவர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த சந்திப்பு என்பது பல வகைகள்ல முக்கியத்துவம் பெறுகிறது. மாஸ் காலேஜ் திருப்பணாம்பாக்கம் கடலூர். அட்மிஷன் ஓபன். கால் 9949814220.